ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் கண்மணி போல காத்து உள்ள தூரம் நம்மை பாதுகாத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம் வரை நாம் தியானித்தோம். அந்த இடத்துல எப்படி அந்த பிரதான ஆசாரியர் செனட்டர் நடுவில் இயேசுவை நிற்க வைத்து கேள்விகளை கேட்டு பொய் சாட்சிகளை தேடி அதுக்கு பிறகு அது கிடைக்காத பட்சத்தில் ஒன்றுமே பேச மாட்டேன்றி அப்படின்றது இயேசுகிட்ட கேட்டாலும் அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் ஞானமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. வரக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து நீதானா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஆம் நானே தான் அப்படின்னு சொல்லும் போது இவன் தேவ தூஷணத்தை பேசினான் என்பதை குறித்து கேட்டவரும் அவர் தான், அதை சொல்கிறவரும் அவர் தான். கிழிச்சிட்டு அந்த இடத்துல அவரை இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த சூழ்நிலைக்கு அவரை தள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு அமைதியாக தான் இருக்கிறார். அவர் அடித்தார்கள், அதே நேரத்தில் காரி உமைந்தார்கள், அவர் மேலே கை வைத்தார்கள் என்பதாக கடைசியாக நாம் பார்த்தோம். இதன் நடுவில் பேதுரு என்ன பண்ணுகிறார் என்பதை தான் 66ஆம் வசனத்திலிருந்து 72ஆம் வசனம் வரை அந்த 14ஆம் அதிகாரத்தின் கடைசி வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக்கு அவர்கள் பகிர்ந்து கொள்வார். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இயேசுவை காட்டிக் கொடுத்தார்கள். இயேசுவை பிடித்து அவர் மேல் துப்பவும் முகத்தை மூடவும் அவர் மேல் குட்டவும் ஞான திருஷ்டியினாலே யார் உன்னை அடித்தார்கள் என்று சொல்ல ஒரு பரியாச பொருளாக அவர்கள் தொடங்கினார்கள். கன்னத்தில் அறைந்தார்கள், காரி துப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க ஏற்கனவே பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார், சேவல் 2 முறை கூவதற்குள்ளாக நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று அவனுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அத்தருணத்தில் பேதுரு கீழே அரண்மனைக்கு முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாருடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். அதுதான் இப்ப இந்த இடத்துல ஏற்கனவே பேதுரு இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது ஒரு இடத்துல போய் அவரு நெருப்பின் நடுவில் குளிர் காய்ந்தார் என்றது அங்கிருந்து இங்க தொடங்குறாரு திரும்ப. ஆமா, அவர் என்ன ஒரு பக்கம் இது நடக்குது. இப்ப இது அதாவது அரண்மனையின் முற்றத்திலே, அதாவது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப அரண்மனை இருக்குதுன்னா அந்த முற்றத்துல அந்த எட்ஜ் பாயிண்ட் அங்க குளிர் காய்ந்து கொண்டிருக்காங்க. இது இரவுல நடக்கிற சம்பவங்கள். இப்போ குளிர் காய்ந்து இருக்கிற மற்றவங்களோட இவரும் போய் உக்காந்துக்கிறான். உக்காந்துங்கன்னா வந்தவன பாக்குறான், அந்த வேலைக்காரியில ஒருத்தி பாக்குறா, பேதுருவை உற்று பாக்குறான். வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். உடனே அவன் சொல்றான் பாருங்க, அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று அப்படின்னு வசனம் சொல்லு. இப்ப இயேசுவோடு கூட இருந்த இந்த பேதுருடைய சாயலும் இயேசுவுக்கு மூத்தவராக இவர் காணப்பட்டார். இயேசு சீடர்களிலே ரொம்ப சீனியர் சிட்டிசன் யாருன்னா பீட்டர் தான். இப்போ பேதுரு கொஞ்சம் போல்டான மனுஷன் தான். ஆனா இந்த நேரங்களில் அவர் பிடித்த நேரத்துல எல்லாம் ஓடிட்டாங்க. பேதுரு மாத்திரம் தான் தூரத்துல இருந்து அவரை ஃபாலோ பண்ணினே இருக்கிறான். அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தூரத்துல இருக்கிறான். ஆனா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. ஆனா இப்ப மார்க் எழுதும் போது கடைசியா சொன்ன காரியம் தான் நிறைவேறுது. ஆனா அதுக்கு முன்ன மத்திய எழுதும் போது 3 முறை எங்க மறுதலித்தார் என்பதை அவர் இருக்கிறார். அந்த 3வது முறை மறுதலித்த காரியம் இந்த இடத்துல மார்க் எழுதுகிறார். இப்போ அவருடைய பேதுருடைய சாயலும் இவள் உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய், கான்பிடென்டா சொல்றா பாருங்க. அவன் நீயும் அவரோடு கூட இருந்தாய். அப்ப அவரோடு இருக்கிறவங்க அன்னைக்கு போனவங்க எல்லாம் இவளும் பார்த்திருக்கிறான். உடனே அவன் சொன்னான், நான் அறியேன். மறுதலித்து வாசல் மண்டபத்துக்கு வெளியே போனான். சேவல் கூவிற்று. வேலைக்காரி மறுபடியும் அவனை கண்டு,
இவன் அவர்களில் ஒருவன் என்று அங்கே நிற்கிறவர்களுக்கு சொன்னால், அவன் மறுபடியும் மறுதலித்து சற்று நேரத்துக்கு முன்பு மறுபடியும் அங்கே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இதத்தான் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். சத்தியமா எனக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க, டே உன் சாயல் கலிலேயன் சாயலா இருக்குது, உன் பேச்சு எனக்கு தெரியுது. இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரும் நம்ம கேஜிஎஃப் காரு வேற எங்கன்னா போனா நம்ம ஸ்லாங்லயே கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க பெங்களூருக்காரா அப்படின்னு கேட்டுடுறாங்க. ஏன்னா நம்முடைய நாம் பேசுகிற மொழியில இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு எல்லாம் தில்கர் மொழி நம்ம பேசுவோம், கலந்து பேசுவோம். சில வார்த்தைகளுடைய ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு தெரியாது. சுத்த தமிழ்நாட்டை சேர்ந்த போலவே நம்ம இலக்கணமா பேச முடியாது. ஆனா நம்முடைய ஸ்லாங்கை பிடிச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதே கன்னடா தமிழர் பேசினா, தெலுங்குக்கார தமிழ் பேசினா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வேற மொழிக்காரப்பா, வார்த்தைகள் உருளுகும் வாயில. இவன் பேசுற நீ கலிலேயன், உன் பேச்சு அதுக்கு ஒத்திருக்கிறது என்று சொல்றாங்க. இவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி விட்டான் இந்த பேதுரு. அவன் மன நீ சொல்ற மனுஷனை நான் அறியல, எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி இவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2ஆம் தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். இங்க ஒரு வித்தியாசம் என்ன இருக்குதுன்னா, இயேசுவை மறுதலித்த பேதுருவுக்கும் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவன் மனம் திரும்பிட்டான், அவன் மனம் திரும்பல. அவன் மனம் திரும்பாத பட்சத்துல 4 கொண்டு சேர்த்துட்டான். இவன் மனம் கசந்து அழுகிறான். வசனத்துல ஒரு டிஃபரன்சியேஷன் இதுல பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, பேதுருக்குள்ள சாத்தான் புகுந்ததில்லை, ஆனா அவனுக்குள்ள சாத்தான் புகுந்துட்டான். சாத்தான் புகுந்த ஒரு மனுஷனுடைய முடிவை நம்ம அங்க பாக்குறோம். ஆமா. ஆனாலும் இந்த இடத்துல பேதுரு மாம்சத்துல மறுதலித்து இருந்தாலும் மனம் கசந்து அழுதுறாரு. ஆமா. இப்போ ஆண்டவர் மனம் கசந்து அழுது பாவத்தை உணர்கிறவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். கண்டிப்பா. நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல தாவீது கூட ஆண்டவர் சொல்றாரு, ஜனத்தை நீ எண்ணாத, நான் தான் உன் பலன் அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன பண்றான், காலாட்கள் நம்முடைய படை பலன் எவ்வளவு இருக்கிறது எண்ணிட்டான். சென்சஸ் எடுக்க வச்சுட்டான். எடுத்த உடனே வசனம் சொல்றது பாருங்க, 2 சாமுவேல் 24:10, இவ்விதமாய் ஜனங்கள் எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்பொழுது ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். ஒத்துட்டான், கன்ஃபஸ் பண்ணிட்டான். உடனே புத்தீனமா நான் பண்ணிட்டேன் அப்படி. ஆனாலும் ஆண்டவர் விடலையே. ஆண்டவர் 3 காரியத்தை வச்சாரு. புறஜாதி கிட்ட கொடுக்கணுமா, கொள்ளை நோயை கொடுக்கணுமா, என்ன பண்ணோம் பார்த்தா எதிராளி கையில விழுந்து ஆண்டவர் கையில விழுந்துடலாம். அதுதான் ஒண்ணு. என்னன்னா பாஸ்டர், உண்மையை ஒத்துக்கிறாங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இப்ப பேதுருக்குள்ள என்னன்னா, அன்று இரவிக்குள்ள பொழுது வெடிக்கிறதுக்குள்ள சேவலுக்கு எப்ப 5 மணிக்கு கூவுதுன்னு வச்சுங்களேன், 5 மணிக்குள்ள 3 முறை மறுதலிச்சுட்டான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டான். சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, கூடவே இருந்தவன், முந்திரி கொட்டை மாதிரி இருந்தவன், ஆண்டவரோட பேசினவன், தண்ணீர் மேல நடந்தவன். இப்ப இயேசுவை பிடிச்ச மாத்திரத்துல தூரத்துல ஆண்டவர் ஃபாலோ பண்ண. மற்ற சீஷர்கள் எங்க போனான்னு எனக்கு தெரியல. ஆனா இவனாவது தூரத்துல இருந்தே என்ன நடக்குது அந்த நகரத்தை விட்டு போகலையா. பேதுரு மறுதலித்த இடத்துல எருசலேம் அந்த பட்டணத்துக்கு எதிராக தான் இருக்குது. நான் இஸ்ரேலுக்கு போகும்போது நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி இருக்கிறாங்க. பேதுரு குளிர் காஞ்ச இடத்துல அங்கே அந்த சேவல் போலவும் அங்கே குளிர் காயிருக்கிறது போல அந்த ஸ்டாச்சு எல்லாம் அங்க வச்சிருக்கிறாங்க. போய் கண்ணார பார்த்துட்டு வந்தோம். இந்த இடத்துல தான் பேதுரு இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எருசலேம் நகரத்திற்கு ஆட்டு வாசலுக்கு சாணி வாசலுக்கு எதிராக அந்த ரோடு இருக்குது. ரோடுக்கு ஆப்போசிட்ல இந்த பேதுரு மறுதல் நகரத்துக்கு வெளியே அவன் இருக்கிறான். அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க. அதாவது அரண்மனை முற்றத்திலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறதை அவன் பார்த்தான். அப்போ தெளிவாக சொல்லப்படுகிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஜாக்ரிபிக்கலான அந்த காரியங்கள் உண்மையாகவே அங்க போய் பார்க்கும்போது அது உண்மையான ஒரு நிகழ்வு தான், கட்டுக்கதை அல்ல, உண்மையான காரியம். பேதுரு
மனம் கசந்து அழுதான், ம், மனம் திரும்பினான் என்று நாம் பார்க்கிறோம். ம். இன்னைக்கு ஆண்டவர் மனம் திரும்புகிற ஒருவன் மேல தேவன் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப தவறு செயல்வது எல்லாருடைய இயல்பு. எவ்வளவு பேர் பரிசுத்தவான்களா தவறி விடலாம். ஆனா மன்னிப்பு கேட்டு மனம் கசந்து ஆண்டவரத்தை சேர வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். யூதாஸ் அதை செய்யல. அவன் தான் செய்ததுக்காக வருந்தினானு, ஆனா மன்னிப்பு கேட்க அவன் வரல. அவன் மனசாட்சியில குத்தப்பட்டவனாய் பணத்தை போய் தேவாலயத்துல எரிந்து விட்டு அவன் நான்று கொண்டு செத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பேதுரு பாருங்க, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான், மனம் கசந்து மிகவும் அழுதான் என்று வசனம் சொல்லுது. இந்த இடத்துல பேதுருக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். மார்க் எழுதும்போது 2வது முறை சேவல் கூவிற்று அப்படின்றது அவர் எழுதுகிறார். ஆனால் மத்தேயும் லூக்காவும் நம்ம பார்க்கும்போது அப்படி எழுதப்படுவதில்லை. ஏன்னா இயேசு சொல்லும் போது 2வது முறை அப்படின்னு அங்கே மென்ஷன் பண்ணல. சேவல் கூவதுக்கு முன்பதாய் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்பதை தான் சொன்னார். ஆனால் மார்க் தன்னுடைய பகுதிகளில் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே எப்படி இருந்தாலும் சேவல் கூவும் போது இவர் 3 முறை மறுதளித்தார். அப்படின்னா 14ஆம் அதிகாரத்துல இதே அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல ஆண்டவர் ஏற்கனவே பேதுருக்கு சொல்லிட்டாரு. ஆமா ஆமா. என்ன சொன்னாருன்னா, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டாரு. அது மார்க்ல சொல்றாரு. ஆமா. ஆனா மத்தேயு இதுல 2 முறைன்ற பதார்த்தம் அவர் யூஸ் பண்றது இல்லைங்க. சேவல் கூவதுக்கு முன்னே அப்படின்றாரு. மத்தேயுலயும் லூக்காவிலையும் அவங்க அப்படியே முடிச்சிருக்கிறாங்க. அதாவது எப்படி முடிக்கிறாங்கன்னா, சேவல் கூவதுக்கு முன்பதாகவே இவர் 3 முறை மறுதளித்தார்னு. ஆனா மார்க் முழுவதும் 2 முறை அப்படின்றத அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல அவர் மறுதளிக்கிறார். அதுக்கு பிறகு மனம் கசந்து அவர் அழுகிறார். அப்போ அந்த அழுகை தான் மீண்டுமாய் பேதுருவை இயேசுனிடத்தில் கொண்டு வரப்போகிறது. அதை மீதியான எபிசோடுகளாக போய் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சேவல் கூவிற்று அப்படின்னாலே காலையில் பொழுது விடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். காலையில் ஆயிடுது. அப்போ இரவு முழுதும் கெத்சமனி பூங்காவிலிருந்து இவரை புச்சின்னு போனதுலேருந்து இவரை தூங்க விடாமல் இரவு முழுதும் சித்திரவதைப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அடித்து, காரி உமைந்து, அவரை கேலி பண்ணி, பரியாசம் பண்ணி அப்படியெல்லாம் நடத்திட்டாங்க. காலையில் அப்படியே சேவல் கூவுது. அதுக்கு முன்னே பேதுரு மறுதளிச்சிடறாரு, யாருன்னு தெரியாதுன்னு. ஆனால் அங்கே லூக்காவில் நீங்கள் இதே சம்பவத்தை வாசிக்கும் போது இயேசு அவரை திரும்பி பார்த்ததாக அங்கே லூக்கா எழுதுகிறார். பேதுரு உடனே மனக்கசந்து அழ ஆரம்பிச்சிடறார். அதுக்கு பிறகு அந்த காலையில் ஆன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பிரதான ஆசாரியர்கள் எல்லாம், வேத பாரகர்கள் எல்லாம் இவரை கொண்டு போய் பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த சம்பவங்கள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தில் முதல் பகுதியாக சொல்லப்படுகிறது. அதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. மார்க் 15:1. பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இரவு முழுவதும் துருவி இயேசு கிறிஸ்து வாயிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று யோசித்து கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. பொய் சாட்சியெல்லாம் நிறுத்தினாங்க. மரணத்துக்கு ஏதுவான குற்றச்சாட்டு அவரில் நிரூபிக்கப்பட முடியவில்லை. இப்போ திரும்பவும் அந்த தலைமை கீழே ஒரு கூட்டம், எவ்வளவு பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஒருவர் மட்டும் முன்ன நிற்கிறார். அப்போ என்ன, பொழுது விடிந்த பிறகும் இரவு முழுவதும் படித்தின பாடு போதாது, வார்த்தைகள் போதாதுன்னு பொழுது விடிந்த உடனே அவங்க மீண்டும் கூடி பேசுகிறாங்க. என்ன ஏன் இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க? ஆலோசனை சங்கம் அத்தனையும் அப்படி சொன்னால் வேற என்ன பிளான் பண்ணலாம்? எந்த பக்கம் 4 திசையிலும் இவனை மாட்டி விட்டுடலாம், இவனை ஆழமாக போயிட்டு அப்படியே அந்த குற்றச்சாட்டுக்கு இவன் குற்றவாளின்னு நிரூபித்து பண்ணலான்னு பார்த்தா பிடி கொடுக்கவே இல்லை. அதனால் இப்போ இன்னும் என்ன செய்யலாம், வேற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இப்போ மைண்டில் யோசித்துருக்காங்க. அப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு, எதுக்காக இந்த ஆலோசனை கூட்டத்தில் யோசித்துக்கிட்டு அந்த ஒரு குறிப்பு எல்லாருக்கும் வந்திருக்கு. இவங்க வெளிப்படுத்தலை, தங்கள் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க, வேறொரு அதிகாரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. ஆளுகை அதாவது பொதுவான ஆளுகை ரோமர், கீழே ரோமத்துக்குட்பட்ட ஒரு இவங்களுடைய மந்திரி சபை, அதில் தலைவர்கள் தான் யோசிக்கிறாங்க.
நம்ம பல முறை சொல்லி இருக்கிறோம், ஒரு மனுஷனை பல விதத்தில் நியாயம் விசாரிக்க அதிகாரம் யூதர்களுக்கு உண்டு அவர்கள் அரசாங்கத்தில். ஆனால் மரண தீர்ப்பு கொடுப்பதற்கு மட்டும் இந்த மேல் மட்டத்துக்கு போகணும், மத்திய அரசுக்கு போகணும். மாநில அரசுக்கு சில உரிமைகள் இருக்கு, ஆனால் சில அனுமதி பெறுவதற்கு மத்திய அரசு, நம்ம நாட்டில் கூட அப்படிதானே. அதே போல ரோம ஆளுகைக்குட்பட்டதான அந்த அதிபர், அந்த அதிகாரியின் இடத்திலிருந்து பதில் வரணும். அதனால இப்ப நேரம் வேற போய்கிட்டு இருக்கு. இப்போ பஸ்கா பண்டிகை வருது, இந்த நாளைக்குள்ள அதை முடிக்கணும். இதை யோவான் 18 நீங்க படிக்க முடியும், விளக்கமா யோவான் எழுதுறாரு. ஏன் சீக்கிரம் 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 இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுவோம். அப்போ இந்த பொழுது விடிந்த உடனே ஆலோசனைகளை இவர்கள் இருதயத்தில் சேகரித்து கொண்டு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஏன்னா வேறு யாருகிட்ட, இவங்க பிலாத்தை விட்டுட்டு வேற யாருகிட்டையும் அந்த நியாய தீர்ப்புக்காக, இந்த விசாரணைக்காக அனுப்ப, அதாவது மரண தண்டனையை விதைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் பிலாத்து. அதனால்தான் அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் போக முடியாது. அந்த ஏரோதுக்கு கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை, ஆனா இவருக்கு கொடுக்கலான்றத அவர் சைன் பண்ணலாம். ஏரோதுக்கு மேல இவர் பெரியவர். இவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பொறுப்பாளர் ஏரோது. ஆனா பிலாத்து எல்லா மாநிலத்துக்கும் பொறுப்பாளர். அதனால முழு அதிகாரம் அவருக்கு உண்டு. அதனால ஒப்பு கொடுத்தாச்சு. 2ஆம் வசனம், பிலாத்து அவரை நோக்கி யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். பதில் சொல்றாரு. 16ஆம் அதிகாரத்தில் இதே சம்பாஷணைகள் வரும்போது முதல் முறை அந்த வார்த்தையை சொன்ன போது பதில் சொல்றாரு. ஆனா அடுத்து அவங்க ராங்கா பேசின உடனே பதில் சொல்லவில்லை. இதை குறித்து நம்ம விளக்கங்களை கேட்டோம். ஆனா இந்த இடத்தில் பிலாத்து அவரை கேட்டு, சரி ஏன் இதை கேட்கிறாரு, இப்படி நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னா, இந்த யூத அரசாங்கம் பிலாத்து கிட்ட கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது இவர்கள் குற்றச்சாட்டே என்னதான், யூதனுக்கு ராஜான்னு தன்னை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஆளுகை குறித்த போராட்டம் இது. ஆளுகை, இவன் ஆண்டவர் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொன்ன போது கூட அங்க பிரச்சனை வந்தது. என்ன தெரியுமா? ஏரோதுக்கு கலக்கம் வந்தது. ஏரோது அப்படின்னா 2 வயசுலயே தீர்த்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று நாங்க காண வந்தோம்னு சாஸ்திரிகள் சொன்ன போதே அங்க அலர்ஜி வந்துச்சு. ஆளுகை பிரச்சனை, ஆளுகை பிரச்சனை. அதனால இவன் இப்படி வந்தா கடைசியில நம்ம பதவி போயிடும் என்பதனாலதான் இந்த போராடிக்கிட்டு கிடக்குறாங்க இவங்க. இப்ப இந்த பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது கூட அவர்கள் குற்றச்சாட்டின் முக்கியமான காரியம் என்ன? இவன் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொன்னான். அதனாலதான் பிலாத்து சொல்லும் போது யோவான்ல தெளிவா சொல்றாரு. அதை படிக்கும் போது நாம படிக்க முடியும். நீ ராஜாவா? ஆமா, நீர் சொல்லுகிறபடிதான். அப்போ இதே வார்த்தையை நீங்க அதை திரும்ப யோவான் 18:33 38 வரைக்கும் படிக்கும்போது அப்போ ஒரு சம்பாஷணை கொடுக்குறாரு. இதை நீ யூதருடைய ராஜாவன்னு சொன்னீங்களே தலைவரு, இது நீங்களா சொல்றீங்களா இல்லை வேற யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா அப்படிங்கிற இவர் ஒரு வார்த்தையை போடுறாரு. நான் ஏன், உங்க ஜனங்க தான் என்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க, நான் ஏன் அதை போயிட்டு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேசி வரும்போது, இல்லை இல்லை, நீங்க சொல்றபடி நான் யூதருடைய ராஜா தான், ஆனா என்னுடைய ஆட்சி இந்த பூமிக்குட்பட்டதல்ல. கரெக்ட், ஏன் ஆட்சி இந்த பூமிக்குட்பட்டதல்ல. இத ஏன் ஜனங்க புரிஞ்சுக்கல. அவங்க ஆட்சி போயிடும் நினைச்சுக்கிட்டு என்ன இந்த பிரச்சனைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய ஆட்சி இந்த பூமிக்குரியது இல்லைன்னு சொன்ன உடனே பிலாத்துக்கு பயம் வந்துச்சு. அப்படியானால் எப்படி அது? என் பிதா ஒருவனுக்கு இதை கொடுக்கலன்னா இதை தானா நடக்கிறது இல்லை என்கிற விளக்கம் சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் பயம் வந்துச்சு. என்ன பயம்? சத்தியம் இப்படியெல்லாம் சொல்லி வர்றாரு. சத்தியமாவது என்ன? அப்புறம் அந்த தீர்ப்பு விஷயத்துல பயம் வந்துச்சு. நீங்க அப்போஸ்தலர் 24-25 படித்து பாருங்க. பவுல் அங்க விசாரிக்கப்படுகிறார். ஃபேலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோம அதிகாரி பிலாத்து போல.
பவுல் காலங்கள்ல. அப்போ அவர் அந்த இடத்துல சத்தியத்தை சொல்றார். பைபிள்ல உள்ள சத்தியம் இச்சை அடக்கம், நீதி, நியாய தீர்ப்பு, இதை குறித்த விஷயங்களை வச்சுதான் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பவுல் அந்த இடத்துல பவுல் சொன்ன போது அவன் பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த நியாய தீர்ப்பு விஷயங்கள் அவர் சத்தியத்தை சொன்னபோது இவனுக்கு பயம் வந்துச்சு. அதனால தான் சரி நான் உன்னை அனுப்பிடுறேன், இப்போ நான் எனக்கு தேவைப்படும் போது கூப்பிடுறேன்ட்டு பவுலுக்கு தீர்ப்பு வழங்க அனுப்புறாரு. அதே போல இந்த பிலாத்து கேட்ட பிறகு முதல்ல நீ இதற்கு ராஜாவான்னு சொன்னார். ஆமா, இன்னொரு குறுக்கீடு பாருங்க. நீங்க ஒருத்தவங்கிட்ட ஒப்பு கொடுத்த பிறகு நீங்க திரும்ப உள்ள போய் அங்க பேசக்கூடாது. உங்களால முடியலன்னு சொல்லிட்டு தான் நீங்க வேறொரு இடத்துல ஒப்பு கொடுத்தீங்க, திரும்ப என்ன மூக்க நுழைக்கிறீங்க? நீங்க ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதான் ஒழுங்கி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒழுங்கா இருக்கிறவங்க முறையோடு செயல்படுவாங்க, ஒழுங்கினமானவங்க உள்ள நுழைவாங்க. அதுக்குதான் மூக்க நுழைக்கிறீங்கன்னுவாங்க. என்ன, ஏன் இப்படி சொல்றீங்க? 3ஆம் வசனம். பிரதான ஆசாரியர் அவர் மேல் அநேகம் குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுத்தரம் ஒன்றும். இவங்ககிட்ட ஒப்பு கொடுத்த பிறகும் திரும்பவும் குற்றப்படுத்துறாங்க. பிலாத்து தானே பொறுப்படுத்துக்கணும், திரும்பவும் இவங்க குற்றப்படுத்துறாங்க. அவங்களுக்கு பதில பிலாத்துக்கிட்ட பதில் சொன்னவர் இவங்களுக்கு இப்ப பதில் சொல்லல. இப்ப திரும்பவும் சொல்றாரு 4ல். மறுபடியும் பிலாத்து அவர் நோக்கி, இதோ இவர்கள் உன் மேல எத்தனை குற்றங்களை சாட்டுறாங்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டார். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க, உங்க வார்த்தையை மதிச்சு உங்க அதிகாரத்தை மதிச்சு நான் முறையே பதில் சொன்னேன். ஆனா இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏற்கனவே ராத்திரி முழுவதும் என்னை விசாரிச்சாங்க, நான் அவங்களுக்கு பதில் சொன்னேன், நான் என்னுடைய காரியத்தை முடிச்சிட்டேன். இப்ப இந்த இடத்துல திரும்பவும் என்ன கேட்கிறாங்க, அவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற உணர்வுல அவர் அமைதியா இருந்தார், ஒன்றும் சொல்லவில்லை. இதுதான் அந்த பிலாத்துக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கினது. என்ன இவர் வித்தியாசமானவரா இருக்கிறாரு, என்னுடைய ஆளுகை கீழே எத்தனை பேரை நான் விசாரித்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒருவரின் அந்த விசாரணைக்குட்பட்டு மற்றவங்களாம் ஒத்துழைக்கல, இவர் இவ்வளவு இது வித்தியாசமா தெரியுது என்றுதான் அந்த விசாரணை நேரத்தில் பிலாத்துக்கு ஆச்சரியம் உண்டானது. இந்த 5 வசனங்களில் உள்ள காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பிலாத்துக்கு முன்னே நிற்க வைப்பதும், பிரதான ஆசாரியர் குற்றப்படுத்துவதும், இயேசு அமைதியாக தான் இருக்கிறார். பிலாத்தையும் ஆச்சரியப்பட்டு கேட்குறான், இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்கிறாங்களே, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களான்றான். அப்பவும் அவர் அமைதியாக தான் இருக்கிறாரு. அவன் ஆச்சரியப்பட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. அடுத்தது இந்த இடத்துல பர்னபாஸ் இல்லை, பரபாஸ் எனக்கூடிய ஒருவன். இவன் ஏற்கனவே பல கள்ளத்தனமான விஷயத்தில் சிக்கிக்கொண்டு இவன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒருவன். இவனை குறித்து ஏன் இங்கே வருது அப்படின்னு சொல்கிறத இந்த பகுதியில் 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை மார்க் எழுதுகிறார். மத்தேயும் எழுதுகிறார், ஆனால் மார்க் எழுதுகிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமாரை அவங்க பகிர்ந்து கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 1 தொடங்கி 5 வரை நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் தியானித்தோம். இயேசுவை பிலாத்துனுடைய இடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டதை அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பிலாத்து 6ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை, உலக இரட்சகராயிருக்கிற இயேசுவை, ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை, ஒரு குற்றம் செய்யாத அவரை, ரோமருடைய அரசாங்க சட்டத்தின்படி அவரை சிலுவையில் அறையும்படி பிலாத்து ஒப்பு கொடுக்கிறதை இந்த 15ஆம் அதிகாரம் 6லிருந்து 15 வரை நாம் நிதானமாக வாசித்து பார்த்தால் நமக்கு நன்றாக புரிகிறது. இப்போது இயேசுவை பிலாத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பிலாத்து அவரை பல ரீதியிலே விசாரிக்கிறார். ஆனால் ஒரு குற்றத்தையும் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு காரியம் இந்த இடத்துல நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் இயேசுவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். 14ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்துல அந்த பிரதான ஆசாரியன் இயேசுவிடத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா?
நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். இந்த இடத்துல அந்த பிரதான ஆசாரியன் இயேசுவிடத்துல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று அவன் கேட்டான். அதற்கு இயேசு ஆம் அவர்தான் என்று பதில் சொல்லிவிடுகிறார். ஆனால் அதே பிரதான ஆசாரியன் பிலாத்தினிடத்திலே கொண்டு போகும் பொழுது அதை மாற்றி சொல்லி கேட்கிறார். அது லூக்காவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வாஸ்து பார்த்தீங்க சொன்னா, அந்த இடத்துல அந்த பிரதான ஆசாரியன் பிலாத்துவிடத்திலே, தேசாதிபதியா இருந்த பிலாத்துவிடத்திலே அதை மாற்றி குற்றப்படுத்தி சொல்லுகிறதை காண முடியும். காரணம்னா, ரோம அரசாங்க சட்டத்தின்படி ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக ஒருவன் செயல்பட்டாலோ பேசினாலோ அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இது ரோம அரசாங்கத்துடைய சட்டம். ஆனால் இந்த இடத்துல இந்த பிரதான ஆசாரியன் தேசாதிபதியா இருந்த அந்த நாட்டில் பிலாத்து இடத்துல என்ன சொல்கிறான்? 23ஆம் அதிகாரம் லூக்காவின் புத்தகம் 2ஆம் வசனத்துல, இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்று ராஜாவென்றும் அப்படி என்றா இவருக்கு ரோம அரசாங்கத்தினுடைய ராஜாவா யார் இருக்கிறாரு? ஏரோது இருக்கிறார். இவர் அகஸ்து ராயனால நியமிக்கப்பட்டவர் தான் இந்த ஏரோது ராஜா. அதை இந்த இடத்துல இயேசு அகஸ்து ராயனுக்கு விரோதமாக நியமிக்கப்பட்ட ராஜாவா இருக்கிற ஏரோதுக்கு விரோதமாக இவர் கலகம் செய்கிறார் என்று சொல்லி இந்த பிரதான ஆசாரியன் அவருக்கு கொலை செய்யணும். ஏன்னா அந்த சட்டம் அப்படித்தான் இருக்குது. ரோம அரசாங்கத்தின் சட்டம் ராஜாவுக்கு விரோதமாக, ராயனுக்கு விரோதமாக குரல் கொடுத்தாலோ பேசினாலோ மரண தண்டனை. இந்த இடத்துல பிரதான ஆசிரியர் சொல்றாரு, அவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட, அங்க கேட்டது என்ன? நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டவன் இந்த இடத்துல அதை சொல்லல. இப்ப ராயனுக்கு விரோதமாக, ஏரோதுக்கு விரோதமாக, ஏன்னா நியமிக்கப்பட்ட ஏரோது இருக்கிறார், அதுதான் சொல்லி கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி கொண்டும் இவன் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார். இரண்டாவது, நான் யாருக்கு வரி கொடுக்க மாட்டேன்? ராயனுக்கு வரி கொடுக்க மாட்டேன். ஏசப்பு எந்த இடத்துல சொல்லல, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று தான் சொல்லி கற்றுக் கொடுத்தாரை தவிர ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது என்று இயேசு எங்கேயுமே கற்றுக் கொடுக்கல. வரி கொடுக்க வசூல் வரிக்க வந்த பொழுது அவங்க சீஷங்க கேட்டாங்க, வரி கொடுப்பது நியாயமா? அந்த ₹1 காயின்ஸ் அந்த காயினை வர வச்சு இந்த அதுக்கு சிம்பலை கேட்கிறாரு. யாருடைய உருவம் இருக்கிறது? ராயனுக்கு செலுத்து. தேவனுடையது என்ன? நாம் தேவ சாயில் இருக்கிறோம், உன்னை நீ தேவனுக்கு செலுத்து என்று அப்படியே அர்த்தம். அன்பா, இதில் பார்க்கிற பொழுது இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? இயேசுவை இந்த பிலாத்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். 6 வசனத்திலிருந்து 15 வரை இங்க சொல்லப்பட்ட காரியத்துல இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏனென்றால் பிலாத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. தேசாதிபதியா இருக்கிற பிலாத்துக்கு பண்டிகை தோறும் யாராகிலும் விடுதலை ஆக்க வேண்டும் என்றதான ஒரு அதிகாரம். இப்ப நம் நாட்டில் கூட சுதந்திர தினத்துக்கோ மற்ற நாட்களிலே குற்றவாளிகளை மன்னித்து விடுதலையாக்குறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் தான் வந்து இருக்கிறது. அப்படிப்பட்டதான பிலாத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. பண்டிகை நாட்களில் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கலாம். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா பிலாத்துக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்ப என்ன நடக்குது? காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துக்கு வழக்கமாயிருக்கிறது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். இந்த பரபாஸ் யார் என்றால், இவனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது யூதர்களை இஸ்ரவேல் தேசத்தை யூதர்கள் தான் ஆளுகை செய்யணும். இதுதான் நீதி. அதனால இவன் பரபாஸ் என்பவன் யூத ஜனத்துக்குள்ளே ஒரு கூட்டத்தை ஜனத்தை சேர்ந்து ராஜாவுக்கு விரோதமாக கலகம் செய்ய ஒரு தீவிரவாதி என்று சொல்வார்கள். இந்த கூட்டத்தில் இருந்தவன் தான் யூதாசம்.
இந்த கூட்டத்தில் இருந்து இயேசுவின் அழைப்பை பெற்று வந்தவன் தான் யூதாசு. இப்படிப்பட்ட கலகம் செய்து மக்களை கலங்கடித்துக் கொண்டு இருந்தவன் தான் இந்த பரபாஸ். அதனால அவனை தான் இதுல அவன் கொலை கூட செய்வான். அதனால அவன் சிறையில தள்ளி இருக்கிறாங்க. நடக்கிறது என்ன? ஜனங்கள் வழக்கத்தின் படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இந்த இடத்துல பாருங்க, தேசாதிபதியாய் இருக்கிற பிலாத்து மக்களை நியாயம் விசாரித்து நீதியின்படி நியாயம் செய்ய வேண்டிய பிலாத்து இயேசுவை ஒரு குற்றமும் செய்யாதவர் பொறாமையின் நிமித்தமாக இந்த பிரதான ஆசாரியர்களும் இந்த ஆசாரிகளை வேத பாதர்களும் இவர்கள் இயேசுவை குற்றப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று யார் அறிஞ்சிருக்கிறாரு? பிலாத்துக்கு தெரிகிறார். அவரே சொல்றார், அறிந்திருந்தும் அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் இருக்கலாம் என்று கேட்டான். அப்ப தெரியுது. ஆனாலும் அவர் கேட்கிறாரு, நான் யூதருடைய ராஜா, அவர்களை நோக்கி நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கலாம் என்று கேட்டார். அவர்களோ என்ன செய்தாங்க? பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். இந்த இடத்துல கூட இந்த பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஜனங்களை ஏவிட்டு இருக்கிறாங்க. இப்படி பிலாத்து கேட்பார். ஏன்னா பண்டிகை தோறும் வழக்கமா இருக்கிறது, யாராவது ஒருத்தர் என்ன பண்ண விடுதலையாக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க யாரை விடுதலை கேட்கணும்? உங்களுக்காக நமக்காக குரல் கொடுத்து நமக்காக சிறையில் சென்று இருக்கிற அவரை திசை திருப்பி மக்களை பரபாசை நீங்க விடுதலையாக்க கேட்கணும் ஏவி விட்டு இருக்கிறார்கள். என்ன நடக்குது? பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிற இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த இடத்துல பாருங்க, இவங்கனால பிரதான ஆசாரியர்களுக்கு யாரையுமே யூதர்களை கொலை செய்கிற அதிகாரம் கிடையாது. இந்த சனகரிப் என்ற சங்கம் என்பது 70 பேர் கொண்டதான யூதர்கள் கொண்டதான ஒரு சங்கம். இதனுடைய தலைவர் யாருன்னா பிரதான ஆசாரியர். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து நியாயம் செய்யலாம், ஆனா மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. அது ரோம அரசாங்கத்தை நியமிக்கப்பட்ட தேசாதிபதிக்கு தான் அந்த அதிகாரம். அதனால தான் பிலாத்துட்டு கொண்டு போனாங்க. இப்ப பிலாத்து அவருக்கு தெரியுது இயேசு ஒரு குற்றம் செய்யாமல் இருக்கிற ஒரு நபர், அவர் பொறாமையினால அவரை குற்றவாளியா நிறுத்திக்க தெரிந்து நீதியின் வாஸ்கவித்து அறிந்திருக்க வேண்டிய அந்த பிலாத்து அவருக்கு எல்லாமே தெரிந்தும் கூட ஒரு கேள்வி யாரை கேட்டார் தெரியும்? வசனம் சொல்லுது, பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, யார? அங்க கூடி இருக்கிற யூதர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிற இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஏன் நீ கேட்கிறத? உனக்கு தான் அதிகாரம் இருக்குது. ரோம அரசாங்கத்தினால ஏரோது ராஜனா தேசாதிபதியா நியமிக்கப்பட்டு மக்களை நியாயம் விசாரித்து நியாயம் செய்கிற அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசுவை கொலை செய்கிற அதிகாரம் இந்த யூதர்களுக்கு கிடையாது. உன்னிடத்துல கொண்டு வந்து இருக்கிறாங்க. உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தமனாய் இருக்கிற இயேசுவை என்ன செய்திருக்கலாம்? விடுதலையாக்கி இருக்கலாம். இப்ப பர்னபாசை கேட்டாங்க, விடுதலை ஆக்கிட்ட. ஆனா யூதர் ராஜா என்று சொல்லப்படும் இயேசுவை நான் என்ன செய்யட்டும் என்று ஏன் மக்களை கேட்கிற? உனக்கு அந்த அதிகாரம் இருக்குது இல்லையா? அப்படி என்னால் அவர் என்ன செய்தாரு? தன்னுடைய அதிகாரத்தை, அந்த நீதியின் மாஸ்கவத்தை அறியாம மக்களுடைய விருப்பத்தின்படி, இந்த நாட்டில் அப்படித்தான் நடக்குது. உண்மை எங்க இருக்குதோ அங்க அந்த யாரும் அதிகாரம் நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன? தேவையானதை கொடுத்துட்டாக்க எல்லாத்தையும் மாற்றி அமைப்பாங்க. ஆனா நடக்குது என்ன? அவனை சிலுவை அப்படி செய்கிற நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பை செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனது உள்ளவனாய், பாருங்க, தீர்ப்பு செய்து நீதியின் படி தீர்ப்பு செய்யணுமே தவிர மக்களை பிரியப்படுத்துகிற தீர்ப்பு அல்ல. மக்களை பிரியப்படுத்த தீர்ப்பு என்ன? உத்தமரை கொலை செய்யணும், கொலை பாதகனை விடுதலையாக்கணும்.
இதுதான் மக்கள் விரும்புகிற, மக்களை பிரியப்படுத்த. அன்பார்ந்தவர்களே, தேவ பிள்ளைகளாக நாம் நீதியின் மார்க்கவசத்தை அணிந்திருக்க வேண்டும் என்று தான் எபிரேயர்ல தேவன் நமக்கு எபேசியர்ல கற்றுக் கொடுத்திருக்கார். நீதியின் மார்க்கவசத்தை தரித்திருக்கணும். இந்த இடத்துல பிலாத்து அந்த நீதியின் மார்க்கவசத்தை அவர் தரிக்கல. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபவாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு உத்தமரை, ஒரு பாவம் அறியாதவரை, அவருக்கே தெரிகிறது இவருக்கு ஒரு குற்றத்தை காண முடியல, இவரை பொறாமையினால் ஒப்பு கொடுத்தாங்க தெரிகிறது. ஆனாலும் மக்களை பிரியப்படுத்தபடியாய் அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் மார்க் எழுதிட்டு வர்றது வந்து ஒருவேளை கயாபாஸோடைய தீர்மானம் இல்லை, அது பிதாவின் சித்தமாக இருந்தது. கயாபாஸ் எல்லாம் வந்து ஒருவேளை உலக பிரகாரமான சில காரியங்களை நிறைவேற்றி இருக்கலாம். ஆனால் பிலாத்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த இடத்துல பிதாவின் சித்தம் தான் பரிபூர்ணமாய் நிறைவேறுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இயேசு தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். இல்லையானால் அவர் அதை மேற்கொண்டு ஜெயித்திருக்க முடியும். எனவே 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை அவரை எப்படியெல்லாம் பரியாசம் பண்ணாங்க என்பதை குறித்து, ஏன்னா அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, என்ன நடக்குது என்பதை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது தொடர்ந்து இந்த பகுதியை 16லேருந்து 20 வரைக்கும் பார்க்க போகிறோம். எனவே அடுத்த பகுதியில் 16லேருந்து 20 தொடர்ச்சியாய் வரக்கூடிய பகுதிகளை பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல கிறிஸ்துவின் அந்த சிலுவையின் உபதேசங்கள், அதாவது சிலுவையை குறித்து இருக்கக்கூடிய பாடுகள், அதை குறித்து மார்க் என்ன எழுதுகிறார் என்பதை நாம் இந்த பகுதியில் பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்த பகுதியிலும் தொடர்ந்து அவைகளை தியானிக்க போகிறோம். எனவே இவைகளெல்லாம் செய்யப்பட்ட ஒரே ஒரு காரணம், நமக்காக தான், நம்முடைய பாவம் நிவர்த்தி அடையபடி. ஏன்னா நம்முடைய பாவத்தின் நிவர்த்தியாய் தான் இயேசு இந்த உலகத்துக்குள் தன் ரத்தத்தை சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்பதை குறித்து கூட தனிப்பட்ட முறையில் நாம் கேட்கலாம். ஆனால் சுவிசேஷத்தின் பிரகாரம் என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொன்றாய் படிப்படியாக நாம் பார்த்து கொண்டு போகிறோம். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள், தேவனோடு கூட இணைந்திருங்கள், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தில் வாழுங்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.